இது மண்டேவோட மினி விலாக் தான். மண்டே லீவு. ஸோ, அதனால முன்னாடி நாள் நந்தினி வந்துட்டு மிளகா பஜ்ஜிக்கு போடுற அந்த மிளகா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ, அத பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். எனக்கு வந்து ஃபுல்லா மிளகாவ அப்படியே 2ஆ கட் பண்ணி போடுறத விட, இந்த மாரி குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி போட்டா நெறையாவும் இருக்கும். ஸோ, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதாட்டி, காஃபியும் அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் பஜ்ஜி போட்டு முடிச்சு 2யும் காம்பினேஷனா வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ, நந்தினி வந்து அந்த பொட்டுக்கடல அந்த உருண்டை கேட்டிருந்தாங்க. ஸோ, அத பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தேன். அவங்களுக்கு ஒரு 4 பீஸ் பாக்ஸில போட்டு குடுத்துட்டு, மிச்சத்த நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஈவினிங் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள மீட் பண்ணுறதுக்காக போனோம். ஸோ, டின்னர் வெளியவே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ, அதனால சாப்பிட்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா போயிருந்தோம். துடியலூர் அன்னபூர்ணால தான் போய் சாப்பிட போயிருந்தோம். எனக்கு இங்க இருக்க சாம்பார் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு இங்க இருக்க தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலும் ஆனா மிஸ் பண்ணாம சாம்பாரோட கண்டிப்பா சாப்பிடுவோம். ரொம்பவே இஷ்டம். ஸோ, அச்சுக்கு வந்து அந்த ராஜ்கமல் அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஸோ, வரும்போது அந்த ஸ்வீட்டுமே வாங்கிட்டு வந்தோம். டோனட்ஸ் எல்லாம் கேட்டா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் இருந்தது. அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோ